நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் இர்ஃபான் அரஃபி. முதல்ல நேரடியாக சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான முக்கிய காரணம் நம்முடைய கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் நம்மளுடைய வயிற்றில் தங்கி இருப்பது ஒரு முக்கிய காரணம். ஸோ இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழிவுகளை, அதாவது திடக்கழிவுகள் முதல்ல எப்படி வெளியேற்றணும், திரவக் கழிவுகள், வாயு கழிவுகள் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம திடக்கழிவுகளை எப்படி வெளியேற்றணும், அதுக்கு என்ன அக்குபஞ்சர் புள்ளியை நம்ம அழுத்தம் கொடுக்கணும், நம்ம என்ன முத்திரையை பயன்படுத்தணும், இன்னையிலேருந்து நான் ஒவ்வொரு முத்திரையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா முத்திரையும் செய்து நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது முத்திரைகள் தேவைப்பட்டாலோ, உங்களுக்கு ஏதாவது வியாதிகளுக்கான முத்திரைகள் தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதற்கான வீடியோவை நான் போடுறேன். இப்போது நம்மளுடைய மலக்குடல் முதல்ல சுத்தமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய திடக்கழிவுகள் முறையாக வெளியேறாமல் இருந்தால் கண்டிப்பாக வயிற்று பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ நம்ம திடக்கழிவுகள் வெளியேறுவதற்கான ஒரு முக்கிய அக்குபஞ்சர் புள்ளி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய கையில் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? ஆள்காட்டி விரலுடைய வெளிப்புற நகக்கண் ஓரம், அதாவது கட்டை விரல் சைடு இருக்கிற ஆள்காட்டி விரல் நகக்கண் ஓரத்தை இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, 1 நிமிஷம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திடக்கழிவுகள் அழகாக காலையில் 5 to 7 அழகாக வெளியேறிடும். ஸோ வயிற்றில் எந்த கழிவுகளுமே தங்காது. அடுத்ததாக நம்ம முத்திரை என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்ன முத்திரை? சுத்தி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. இந்த திடக்கழிவுகள் வெளியேறுவதற்கான ஒரு முத்திரை சுத்தி முத்திரை. அதாவது எப்படி பண்ணணும், உங்களுடைய மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 விரலையும் இப்படி பிரிச்சுட்டு இந்த மோதிர விரலோட சைடில் உங்களுடைய கட்டை விரலோட நுனியை டச் பண்ணணும். தெரியுதுங்களா? மோதிர விரலில் சைடில் கட்டை விரலோட நுனியை டச் பண்ணிங்கன்னா இதுதான் சுத்தி முத்திரை. இதை இப்படி வச்சு 1 நிமிஷம் நல்லா இப்படி அந்த 1 நிமிஷத்துலேயே இந்த துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் மடியில் இந்த முத்திரையை வச்சு குறைந்தபட்சம் 20 நிமிடம் காலையில் வெறும் வயிற்றில் இந்த முத்திரையை பண்ணிங்கன்னா, அதாவது 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். அந்த கழிவுகள், நிறைய பேர் இந்த மலச்சிக்கல் காரணமாக நிறைய அவஸ்தைப்பட்டுட்ருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த சுத்தி முத்திரை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். இந்த சுத்திய முத்திரையை பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த அக்குபஞ்சர் புள்ளி உங்களுடைய ஆள்காட்டி விரல் கட்டை விரல் சைடு இருக்கிற நகக்கண்ணில் 1 நிமிடம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திடக்கழிவுகள் அழகாக முறையாக வெளியேறும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, பைல்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் இர்ஃபான் அரஃபி. வணக்கம்.